மெய்யான தொடரொழியே உம்மை மேவருளாரும் ஐயா மெய்யான தொடரொழியே உம்மை மேவருளாரும் ஐயா சிவமாகி சிவமாகி உந்தனையார் குருதிருந்து ஆளுமையா இரு கைகள் கூப்பி தொழ இரு கண்கள் நீர் சொரிக இதயம் நெகிழ்ந்துருக இரு கைகள் கூப்பி தொழ எழும் அன்பு மலர் கொண்டு சித்தமெனும் லிங்கத்தை இடைவிடாது அர்ச்சிக்கவே ஒரு தத்துவம் உள்ளது சதா சிவமென உணர்ந்து ஒரு தத்துவம் உள்ளது சதா சிவமென உணர்ந்து ஒன்று வட்டுறவு மீதி உருவமணி தன்னிலே உள்ளமினும் தாளியில் உணவின் ஊற்றி உயிரனும் பிரியேற்றி சிவகாசகிரியிலே உன்பதம் கண்டு போற்றி பெருமை பெரும் ரத்ன சிங்காசனத்தமர்ந்தருளும் பெருமை பெரும் ரத்ன சிங்காசனத்தமர்ந்தருளும் தீமுக கவனமணியே பேதமற்ற பேதமாய் ஒன்றுபட்டுயர் ஞான பேரின்ப வீட்டை அருள்வாய் பேரருவுமணி சீருடை கவனமணி சச்சிதானந்தமணியே பேரருவுமணி சீருடை கவனமணி சச்சிதானந்தமணியே பேரருவுமணி சீருடை கவனமணி சச்சிதானந்தமணியே
அந்த பையன் பேர் மார்க்கண்டேயனுடைய அப்பா தான் நடிச்சிருப்பார். மிருகண்டையர் நடிச்சிருப்பாங்க. அதாவது நமக்கு நடிகர் சிவாஜி அவர்களை தங்கப்பதக்கத்தில் நடந்த போது ஒரு டிஎஸ்பி எப்படி இருப்பாருன்னு நம்ம நேரில் பார்த்தோமோ பழகணும் இல்லையோ, ஆனால் அவர் 1972 ஒரு டிஎஸ்பி கம்பீரமா அவர் நடந்து போவார். அவர் மாதிரி இருக்கணும்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இதுல மெரிச்சுவரா அவர் நடிச்சார். அவருடைய இறக்கம் இந்த ஊருக்கு மட்டுமில்லை, இந்த சபைக்கு மிகப்பெரிய பேர். அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கின்றார். அவரிடம் சென்று இந்த கேள்வியை கேள். இவனுக்கோ கைகால்கள் உதறவிட்டது. இருந்திருந்து இப்பொழுதுதான் அந்த அரசருக்கு 16 ஆண்டுகளுக்கு பின்பு இளவரசர் பிறந்திருக்கின்றார். அந்த இளவரசரிடம் நான் போய் எப்படி கேட்பேன்? இருந்தாலும் அந்த குருநாதருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து குருநாதர் சொல்லியபடியே அந்த அரசாங்கத்திற்கு செல்கின்றான். அந்த மந்திரியிடம் சொல்கின்றான், தங்களுடைய இளவரசரிடம் நான் குருநாதர் சொன்ன அந்த மந்திரத்தை உபதேசிக்க வேண்டும். உடனடியாக பெரிய தங்க தட்டிலே பீதாம்பரத்திலே அந்த குழந்தையை எடுத்து வருகின்றார்கள். அந்த குழந்தையின் காதிலே நடுக்கத்துடன் சொல்கின்றான், சர்வ தர்மாதிபதி சச்சிதானந்த சத்குரு மகாராஜுக்கு என்று. அந்த குழந்தை கால்களை நன்றாக அடித்துக் கொண்டும் கைகளை தட்டி கொண்டும் ஜே 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 என்று சொன்னதாம். ஒரே ஆச்சரியம். அரண்மனையில் உள்ள அந்த சபையில் உள்ள ஒவ்வொரு ஞானிகளும் மந்திரிகளும் ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன இது, இந்த குழந்தை பேசுகிறதே என்று. அந்த குழந்தை அதுவுடன் நிப்பாட்டவில்லை. அது தொடர்ந்து சொல்கின்றது, என்னுடைய குருநாதரே என்று அந்த சீடரை பார்த்து சொல்கின்றதாம், நான் எப்பொழுது அறிவாக இருக்கும் வண்டாக இருக்கும் போது நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீர்களோ, அதனுடைய முக்தியாக எனக்கு 4 அறிவு உள்ள அந்த பறவை இனத்தை சேர்ந்தேன். அப்பொழுதும் தாங்கள் இந்த மந்திரத்தை என் காதில் ஓதினீர்கள். அதனுடைய முக்தியாக 5 அறிவு உள்ள விலங்காக பிறந்தேன். அப்பொழுதும் நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த மந்திரத்தை என்னிடம் சொன்னீர்கள். அதனுடைய பலனாக 6 அறிவு உள்ள மனிதனாக இல்ல, இந்த நாட்டிற்கே இளவரசனாக பிறந்திருக்கின்றேன். நீங்கள் தான் என்னுடைய குருநாதர் என்று அந்த சீடனையே குருநாதராக ஏற்றுக்கொண்டாராம். அப்பொழுதுதான் புரிந்ததாம் ஹரிச்சந்திரருக்கு, ஆஹா, இந்த வாழ்விலே Vande Gorengama Ava Shivya Devi Dhanam Mattamama
பெருங்கம்மா வந்து கொடுங்கம்மா அவர் திவ்ய தரிசனம் மோட்சம் அம்மா. உள்ளத்தை தானே தெளிய வேணும் மன உறுதியுடனே நிறைய வேண்டும். உள்ளத்தை தானே தெளிய வேண்டும் மன உறுதியுடனே நிலைக்க வேண்டும். கள்ள போன மரம் வேரோடர வெட்டி கவிழ்ந்து கும்மியதையுங்கம்மா. கள்ள பூணல் மரம் வேரோடர வெட்டி கவிழ்ந்து கும்மியடியுங்கம்மா. பேரா பேரங்கள் அற்றவராம் சுவாமி பேராமானந்தரந்தவராம். பேரா வேதங்கள் அற்றவராம் சாமி பேசாமோனம் கடந்தவராம். வாதனை வாதாயோ என்ற சமூகத்தை வந்து தரிசனம் செய்யுங்கம்மா. வாதனை மூன்றையும் வென்ற சமூகத்தை வந்து தரிசனம் செய்யுங்கம்மா. ஆச்சி மாறியாரே அம்மா மாறே சுவாமி அதிசய ரூபத்தை வாருங்கம்மா. ஆச்சி மாறே அடி அம்மா மாறே சுவாமி அதிசய ரூபத்தை பாருங்கம்மா. காட்சி இல்லாதே நான் கட்சிதானந்த